உற்சாகமாக இருக்கிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் ஆவலாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட வேண்டும். தொடர்ந்து நம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். எத்தனை பேர் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில் நாம் பேசியிருந்தோம். லாஸ்ட்டு டைம் என்ன பேசணும்? எதாவது ஞாபகம் இருக்கா? சாம்பார் வைக்கணுமா? என்ன பண்ணணும்? சமாதானம் இல்லையே. ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனிகள். நான் தான் டாப்பிக்கே சொல்லிட்டேனே. இன்னும் அப்போது கனிங்கனால அறிவைப்படுவீங்க. என்ன எப்படி அது எப்படி வந்தது? எப்படி நீங்கள் கனிகளை இன்னும் அந்த பேஸ் வரலையே இன்னும். அப்போ எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. ஒன்று கனி என்கிட்ட வந்து வரக்கூடாது. இவர் என்ன தான் சொல்லிட்டோம், கனி மட்டும் என்கிட்ட நல்ல நிலம் என்ன பண்ணோம்? தேவன் என்ன பண்ணுறாரு? வசனத்தை விதைக்கிறார். அது என்ன மாதிரி நிலமாக இருக்கணும்? நல்ல நிலன்றதான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல நிலம் தான் இந்த இடம்னு சொல்லிட்டு. ஆனாலும் விதைக்கிற இடத்துல நீங்கள் என்ன இருக்கணும்? நீங்கள் உங்களை நல்ல இடத்துல விதைக்கிறவர்களாய் காணப்படணும். அங்கேருந்து என்ன வரணும்? ரூட் வரணும். அங்கேருந்து என்ன வரணும்? நல்ல மரம் காணப்படணும். அந்த மரத்துலேருந்து என்ன வரணும்? நல்ல கனி வரணும். அந்த கனி கூட என்னவாக இருக்கணும்? டேஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நல்ல மரமாக பார்க்கும் போது நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த கனி டேஸ்ட்டாக இல்லைன்னா என்ன இல்லை? யூஸ் இல்லை. அந்த கனி வந்தால் மட்டும் போதாது. அது எப்போல்லாம் இருக்கணும்? தேவன் இயேசு கிறிஸ்து எப்போ வந்து பார்க்குறாரோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்? கனி காணப்படணும். இதுதான் சீசன், இந்த டைமில் தான் சீசன், இந்த டைமில் தான் என்னால் கனி கொடுக்க முடியுன்றது அல்ல. இயேசு கிறிஸ்து எப்போ வந்து நின்று பார்த்தாலும் அதில் கனிகள் காணப்படணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரசங்கமே திருப்பி நான் இன்னொரு வாட்டி பண்ணணும் போல இருக்கேன். ஹல்லேலூயா. சரி, நான் இன்றைக்கி பேச போகிற இன்னும் காரியம் என்னென்னா, இது குறைத்து தான். ஏன்னா ஆவியின் கனிகள் ரொம்ப முக்கியம். எனக்கு கர்மதவுச்சனமே ஆவியின் கனிகள் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இனி வரப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அங்கே போய் நம்மளால் வாழ முடியும், இருக்க முடியும். இந்த கனிகள் இல்லாதபடி நம்மளால் என்ன பண்ண முடியாது? அலோவே பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணுருவாங்க. என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட போக முடியாது. இங்கேருந்தே என்ன பண்ண முடியாது? மேலே எடுத்துக்கொள்ள பண்ண முடியாது. ஆவின் கனி அவ்வளவு முக்கியம். அதனால தான் நான் கடந்த வாரங்களிலிருந்து நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிற காரியம், இந்த கனிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர், நான் ஆவியின் கனியை கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன், நான் அன்போடு தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் சமாதானமாக இருக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் போனால் என் பசங்க என்னை டென்ஷன் பண்ணிடுறாங்க பிரதர். கொஞ்சத்தில் கோவப்பட்டுடுறேன், கொஞ்சத்தில் என்ன பண்ணிடுறேன்? வார்த்தையை விட்டுடுறேன். பிரதர் நான் கிளம்பி போகும்போது லேட் ஆகிடுது பிரதர், நான் என்ன பண்ண சொல்லிடுறேன்? பொய் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? தங்களை நியாயப்படுத்தி கொள்ளுவார்கள். எனக்கு கர்மதவுச்சனமே, கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட நியாயங்கள் என்ன பண்ணாது? எடுபடாது. நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்திருக்க மாட்டார். டாக்டர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும், 1.5 hour ஆகும். ஆல்ரெடி கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும். பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? சிஸ்டர் டாக்டர் வரணும், எவ்வளோ நேரம் அப்படின்னுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் இதோ வந்துட்டாருங்க சிஸ்டர், இதோ வந்துட்டாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதோ 5 minutes கார் ஏறிட்டாராம். என்ன பண்ணுவாங்க? இதோ வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ண முடியல அவங்களால? அந்த பொய்யை சொல்லாமல் அந்த நேரத்தில் என்ன பண்ணி ஆகணும்? அங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் எந்த காரியமும் நடக்காமல் என்ன பண்ணணும்? அவங்கள டென்ஷன் ஆக்காமல் அவங்க பார்த்துக்கணும். அதற்காக நான் என்ன பண்ணுறேன் பிரதர்? நான் பொய் சொல்ல வேண்டிய காரியம், நான் தள்ளப்படுகிறேன் அந்த காரியத்திற்காக. நானும் அதை என்ன பண்ணல, அந்த கனியை வெளிப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் அது என்ன ஆகுது? அந்த சிச்சுவேஷன், இன்றைக்கி நிறைய நேரத்தில் இந்த சிச்சுவேஷன்லாம் நிறைய பேருக்கு ஒரு காரணமாய் மாறி வருகிறது. இதனால தான் நான் என்ன பண்ணுறேன், என் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை பிரதர். என்னை வெளியெலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் அவ்வளவு அன்பு நிறைந்தவன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களால நான் என்ன பண்ண முடியல, என்னால் அப்படி காமிக்க முடியல அப்படின்னு சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. எனக்கு கர்மதவுச்சனமே, இதற்கெல்லாம் முக்கியமாய் ஆவியின் கனிகள் நாம் பார்த்துருக்குறோம், அதை கொடுக்கணும்னு பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஆவியின் கனி எங்கேயோ மிஸ் ஆகுது. எங்கேயோ நம்மளால் என்ன பண்ண முடியல, அது
கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி எப்பொழுதுமே ஆவியின் கனியை கொடுக்க முடியல அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை நாம் செய்வோமானால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த ஆவியின் கனியை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியின் கனியை கொடுக்க முடியும். எத்தனை பேருக்கு அந்த காரியத்தை அறிந்து கொள்ளணும்னு ஆவலாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சரி, நாம் வாசிப்போம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமானால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்துங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். அப்படி நடந்தோம் என்றால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த மாம்ச இச்சையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். எனக்கு அருமத உச்சனமே, ஆவிக்கேற்றபடி நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலாவது இந்த மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்ண முடியல? நிறைவேற்றாமல். ஒரு மாம்ச இச்சை என்றாலே நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல? அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த மாம்ச இச்சை ரொம்ப முக்கியம். எது என்னிடத்துல இச்சையாய் தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் நம்ம 19வது வசனத்தில் அதே அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை யாவன. பாருங்க, இதில் இருக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல ஏதாவது காணப்படுதான்னு நம்ம பார்த்துப்போம். விபச்சாரம், வேஷித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவ. இதில் ஏதாவது, ஆமாம் பிரதர், என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு இச்சை காணப்படுகிறதுன்னு சொல்ல முடியறவங்க எல்லாரும் கரங்களை ஒருத்த சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கரங்களை உயர்த்த மாட்டீங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய போதகரும் பார்க்குறாரு. ஓ, இன்னும் இச்சையை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறியா? எனக்கு அருமத வச்சனமே, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இச்சை நம்ம இடத்துல என்ன பண்ணாது? காணப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. நிஜமா இப்படிப்பட்ட இச்சை நம்மனா வச்சுக்கிட்டா இருக்கிறோம். மார்க்கபேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டா இருக்கிறோம். ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல? அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்த முடியவில்லை. எனக்கு அருமத உச்சனமே, நம்மிடத்துல என்ன இச்சை காணப்படுகிறது என்று, என்னிடத்துல எப்படிப்பட்ட இச்சை தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியதான இச்சை காணப்படுகிறது என்று முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த இச்சை ரொம்ப சாதாரணம் இல்லைங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. முதலாவது என்ன பண்ணுதான்? அந்த இச்சை ஸ்லோவா கர்ப்பம் தரிக்கிறது. நம்மளுக்கே தெரியாது. எத்தனை மாதத்துக்கு அப்புறம் தான் கர்ப்பம் தரிக்கிறது நம்மளுக்கு தெரியும்? 3 மாதமோ 4 மாதமோ. சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா 7-8 மாதம் வரைக்கும் என்ன பண்ண முடியாது? அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஸ்லோவாக அந்த இச்சை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? உன் உடலிலே அது கர்ப்பத்தை தரிக்கும். கர்ப்பம் தரித்து இப்போ என்ன பண்ணும்? பாவத்தை பிறப்பிக்கும். உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியாது? அதை தள்ள முடியாது. ஏன்னா அது கர்ப்பத்தை தரித்திருக்கிறது. உன்னால் அதை தள்ளிவிட முடியாது. அது பாவத்தை உருவாக்கும். படிப்பு வாசிப்போ. பாவை பண்ண ஆகும், பூரணமாகும். ஃபுல்லாகவே நீ என்ன பண்ணுவ? பாவத்துக்குள்ளே முழுகும் போது இப்போ என்ன பண்ணும்? ஃபைனலாக மரணத்தை பிரிப்பிக்கும். மரணத்தை பிரிப்பிக்குன்னா உன்னை தேவனிடத்திலிருந்து மொத்தமாக என்ன பண்ணோம்? விலக்கி விட்டுரும். தேவன் எதற்காக வருகிறார் இங்கே? அவரோடு நித்தம் அந்த ஜீவிக்கிற வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பங்கு பெற வேண்டும் என்றால் தேவன் என்ன பண்ணுறாரு? இங்கே இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாவம் இச்சை என்ன பண்ணுமா? உனக்கு மரணத்தை கொடுத்து நித்தம் தேவனோடு சேராதபடி, எனக்கு அருமத வச்சனமே, தேவனோடு சேராதபடி உங்களை
பிரித்து விடும். அதுக்கு தான் இச்சை ரொம்ப பவர்ஃபுல்லானதான். இதுதான் பேஸாம். இதை தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும். நான் சொன்னேன்ல, நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆவின் கனியில் நம்மளால் கொடுக்க முடியல, எங்கேயோ விழுந்து விடுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேஸே என்னதான், உன்னுடைய மாம்சத்தின் இச்சையை நீ தள்ளி விடணும். ஆனால் அந்த மாம்சத்தின் இச்சை என்னதுன்னு நம்ம பார்க்கணுமா. பாருங்க, நம்ம வாசித்திருக்கிற போது அதில் மாம்சத்தின் இச்சைகள் கிரியைகள் சொல்லுகுது, ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்ப்போமானால் 78, 17, 18 வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 78வது அதிகாரம் 17, 18. என்றாலும் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கோபமூட்டினார்கள். இச்சைகளுக்கு ஏற்ற என்ன கேட்குறாங்களா? ஐயா சாப்பாடு தானையா கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ஐயா எங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுற, வனாந்தரத்தில் எங்களை சாவடிக்க போறியா? நாங்கள் இது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது எங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோம்? புல்லோ பூண்டோ அவங்க கொடுக்குறத நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? சாப்பிட்டு வாழ்ந்திருப்போம். இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுற, எங்களுக்கு உணவில்லாமல் சாவடிக்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அந்த போஜன இச்சை. பாருங்க, எனக்கு அருமதோச்சனமே, போஜனத்தில் ஒரு இச்சை வருமா? இன்னைக்கு பெரிய பிரச்சனையே, அதுவும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே, நாம் சாப்பிடுகிற உணவினாலே வருகிற நோய்கள் தான் அதிகங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போய் டாக்டர்கிட்ட கேளுங்க, நான் முதலாவது என்னையா பண்ணணும் இந்த நோய் வராமல் இருக்குன்னா, நீ என்ன பண்ணி ஆகணும்? உன் வாயை கட்டியா, நீ என்ன பண்ண, சாப்பிட்றத குறையா, நீ என்ன பண்ண, அன்டைம் சாப்பிடாதையா, நீ என்ன பண்ண, 7 மணிக்கு மேலே எதுவும் எடுத்துக்காதையா, ஒரு 12 ஹவர்ஸ் உன் வயிற்றுக்கு காலி பண்ணியா. எனக்கு அருமது வச்சுனோமே பாருங்க, அவ்வளோ. ஏன்னா அந்த ஃபுட்டுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொல்கிறது, ஒரு சிலருக்கு வந்து ஃபுட்டு வந்து சில பேருக்கு என்ன ஆகும், கார் மேலே வீடு மேலே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், காரை வாங்கிட்டார். கார் எத்தனை லட்சம் போட்டு வாங்கிட்டார்? ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு காரை வாங்கிட்டார். அவருக்கு மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டணும்? அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 22,000 என்னவோ அவர் கட்டணும். அவர் சம்பளமே எவ்வளோ தான்? 55,000 தான் சம்பளம். பாருங்கள், வாங்கின காரு இப்போது வெளியே வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் வாங்குகிற சம்பளம் வீட்டுக்கு செலவாகுது, டியூ போகுது, இஎம்ஐ போகுது, மற்ற செலவாகுது. இப்போ பெட்ரோல் போட என்ன இல்லை, காசு இல்லை. இப்போ என்ன பண்ணி ஆகணும், வண்டி எடுத்தால், கார் எடுத்தால் பெட்ரோல் போடணும். அதற்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, காரை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு அருமையாக வச்சோமே, நம் தேவையில்லை, இது எனக்கு அதிகம், இது எனக்கு தேவையில்லை. நான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. ஏன்னா அந்த கார் வந்து, ஏன்னா அந்த எக்ஸாம்பிளே நான் தான் வச்சுக்கோங்க, வேறு யாரும் இல்லை. அந்த நாட்களில் கார் வாங்கினது நான் தான். என்கிட்ட கேட்பாங்க வந்து, பிரதர் நான் கார் வாங்கலான்னு நினைக்கிறேன் பிரதர், நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுங்க, எப்படிப்பட்ட கார் வாங்கலான்னு. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது உண்டு, கார் வாங்கினா நீ என்ன பண்ண, பெட்ரோல் போட காசு இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா நான் ஒரு கார் வாங்கினேன் எப்போ 2011 நான் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன், ஒரு காரை வாங்கி வச்சுட்டேன். அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன். இப்போ என்ன ஆகுது, அந்த காருக்கு போடுற பெட்ரோலு அதிகமாகட்டும். என்ன பண்ணல, 4 வருஷத்துக்கு மொத்தமாகவே எவ்வளோ தான் போச்சு, 4000 கிலோமீட்டர் தான் போச்சு. ஒரு கார் கம்பெனிக்காரன் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீ ஒரு கார் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு மினிமம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும்னா, ஒரு 10,000 கிலோமீட்டர் ஆச்சு நீ ஓட்டுறதா இருந்தால் நீ என்ன பண்ணலாம், காரை வாங்கலாம். ஸோ ஆவரேஜாக என்ன பண்ணலாம், மாதம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஆச்சு நீ என்ன பண்ணணும், ஓட்டுற மாதிரி, நீ எடுத்து செல்கிற மாதிரி, யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ என்ன பண்ணலாம், உன்னால் நீ வந்து கார் வாங்கிறதுக்கு ரியலாகவே நீ பிரயோஜனம் அப்படின்ட்டு. பாருங்கள், 4 வருஷம் என்ன பண்ணல, 4000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறேன். பார்க்குறவன் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் ஷாக் ஆகிறான். பிரதர் இந்த காரை கொடுத்தா நீங்கள் அல்வா மாதிரி எடுத்துப்பாங்க பிரதர், இப்போ விற்கிறீங்களா, கொடுத்துட்றீங்களா? ஏரியா நான் ஓட்டவே இல்லையா, நான் டியூ தாயா காட்டின்ட்டுருக்கேன். ஏரியா 5 வருஷத்துக்கு நான் டியூ போட்டேன், 4 வருஷம் தான் ஆயிருக்கு, நான் இன்னும் ஓட்டவே ஆரம்பிக்கல. பாருங்கள், 4 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம். ஒரே வருஷத்தில் 40 25,000 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், அடுத்த 4 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நாங்கள் விற்கும் போது மொத்தம் 8 வருஷம் அந்த காரை யூஸ் பண்ணோம். 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 58 59 60,000 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓட்டிட்டோம். ஆவரேஜாக என்ன பண்ணுறது, 10,000 கிலோமீட்டர் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. பாருங்கள், எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம் அந்த இச்சைகளின் மாம்சத்தின் இச்சைகளின் கிரியைகளை நாம் பார்த்தோம். அதில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இல்லை,
நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. நம்ம விக்கிரகாராதனை பண்ணல, காம விகாரம் வச்சில்ல, கொலைகள் நம்ம பண்ணல. ஆனாலும் கர்த்தர் இங்கே சொல்கிறான் பாருங்க, தாவீது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, போஜனத்தின் இச்சை. எனக்கு அருமத ஊச்சனமே எதற்காக சொல்ல வரேன்னா, இந்த போஜனத்தின் இச்சை சில பேருக்கு அவங்க ட்ரெஸ்ஸு மேலே இச்சையாக இருக்கும், சில பேருக்கு வீட்டு மேலே இச்சையாக இருக்கும். பாருங்கள், அந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நீங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தா தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, எந்த மாதிரி மெட்டீரியலு, எந்த கலரில் மிக்ஸ் ஆகிருக்கு, எங்கேருந்து வந்ததுன்னு வர கிளியராக சொல்கிறாங்க. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு எங்கேருந்து வருது, சூரத்துலேருந்து வருது. ஏன்னா என்ன, எனக்கு மீஷோவில் நான் பார்த்துருக்குறேன், எல்லாம் இந்த ரேட்டு என்ன ஆஃபரில் வந்தது பாருங்கள். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். இந்த மாதிரி இச்சைகள் தான் நம்ம என்ன பண்ணுது, நாம் கண்டறிய வேண்டும் நமக்கு எப்படியான இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று. ஏன்னா எனக்கு கர்மத்தை வச்சுனோமே, இந்த இச்சை தான் என்ன பண்ணுமா, உன்னை பாவம் செய்ய வைக்கும். என்ன பண்ணோம், இந்த இச்சை தான். ஒரு சாப்பிட்றதுனால என்ன பண்ண முடியாது, சாப்பிட்றதுனால பாவம் வருமானா, நீ என்ன பண்ணுற, உன் உடலை கெடுத்து கொள்கிற. பாருங்கள், ஒருத்தர் சொன்னார், எப்பா உனக்கு 3 இட்லி தேவை அப்படின்னா நீ என்ன பண்ணணும், 3 இட்லி மட்டும் தான் சாப்பிட்ணும், இல்லை 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்லாம். 3 இட்லி வேணா என்ன பண்ணலாம், 3 இட்லி சாப்பிட்லாம். நீ ஆசைக்குன்னு என்ன பண்ணுற, சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, இல்லை சாம்பார் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குன்னு நீ எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி ஆட் பண்ணுறனாலே உன் என்ன பண்ணுற, உன் உடலை நீ கெடுத்து கொள்கிறாய். நீ உடலை கெடுத்தா அது என்னவாய் காணப்படுகிறது, நீ ஆலயத்தை கெடுக்கிற, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற. பாவம். எனக்கு அருமத உச்சனமே கண்ட்ரோல் பண்ண முடியல. பாருங்கள், ஒரு என்னுடைய எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1500-2000 ரூபாயிலேருந்து நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்கள், நான் பிஃபோர் சின்ன வயசுனா ஒரு 25 வயசில் இருக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பத்தாது, 2000 பத்தாது. என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்த உடனே இத்தனைக்கும் எங்கே கிடச்சிரும், எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தங்குற ஹோட்டல்லையே எங்களுக்கு கிடச்சிரும். ஸ்நாக்ஸு, லன்ச்சு, டின்னரு, நைட்டு க்ளோஸ் பண்ணுறது தான். பாருங்கள் என்ன பண்ணுறது, 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்நாக்ஸு, ஹோட்டலில் போய் உக்காந்தா ஒரு பக்கடா ஒரு ஜூஸு 300 ரூபா, நைட் மதியானம்னா ஒரு பிரியாணி, ஒரு கிரில் சிக்கனு. பாருங்கள் எவ்வளோ செலவு போட முடிந்தது, 2000 செலவு பண்ண முடிந்தது. ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதே எக்ஸ்பென்ஸ் தான் எனக்கு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், காலையில் சாப்பிட்றேன், பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், லஞ்சு சாப்பிட்றேன். சாப்பிடும்போது டின்னர் எனக்கு என்ன பண்ண முடியல, சாப்பிட தோணலை. பாருங்கள், ஸோ அதுக்குன்னு ரொம்ப வயசாகிடுச்சுன்னா நினச்சிக்காதீங்க, எங்கே தான் இருக்கிறேன். இருந்தாலும் என்ன ஒரு லிமிட்டுக்கு மேலே பாருங்கள், என்கிட்ட இருக்குது, அமௌண்ட் இருக்குது, காசு இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும்னா என்னால் செலவு பண்ண முடியும். சரி, இருந்தாலும் பசிக்காமையே என்ன பண்ணுற, சில நாட்களில் காசு இருக்கையா நம்ம என்ன பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு 1500 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் நான் செலவு பண்ணலன்னா அடுத்த நாளுக்கு நான் வந்து என்ன பண்ண முடியாது, சேர்த்து யூஸ் பண்ண முடியாது, அன்னைக்குள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். வேணும்னு என்ன பண்ணுறது, சரி ஒரு KFC போவோம், என்ன பண்ணுவோம், சிக்கனை வாங்குவோம், ஒரு சாப்பிடுவோம். ஆனால் KFCயில் சிக்கனை 1 வாங்கினா 2வது என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, கஷ்டப்பட்டு. பாருங்கள், எனக்கு அருமத வச்சனமே, இதெல்லாம் என்ன, மாம்சத்தின் இச்சைகள். நமக்கு தேவை இல்லை என்கிறதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய உடலில் புகுத்துகிறோம். இதை தான் தாவீது சொல்கிறான். அவங்க கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை வழி நடத்தினது எப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நன்றாய் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாய் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார், எப்படியாய் அவர் சொல்லும் போது பலத்த கையோடு என்ன பண்ணார், உங்களை புறப்பட பண்ணினார் எகிப்திலிருந்து. என்ன பண்ணணும், நீ எக்ஸாம்பிளாக இனி வர சந்ததிக்கு நீ சொல்லணும்யா, நீ ஈஸியாக என்ன பண்ணல, வெளியே வரல. போய் சொன்ன உடனே என்ன பண்ண, இஸ்ரேல் ஜனங்களை வெளியே விடு அப்படின்னு சொல்லும் போது பார்வோனிடத்தில் என்ன பண்ணல, பார்வோனே அவளை ஈஸியாக அவங்களை வெளியே விடலை. எனக்கு அருமத உச்சனமே, கடைசியில் அவர்கள் தலைச்சான் பிள்ளைகள். பாருங்கள், அரண்மனையிலேருந்து அடிமை பெண் வரைக்கும் எல்லா முதல் குழந்தை என்ன பண்ணப்பட்டாங்க, அடிக்கப்பட்டார்கள். அப்படியாய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இதை என்ன பண்ணியானோ அவர்கள் இனி வருகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லி கொடுக்கணும், கிளாஸாகவே எடுக்கணும். அவங்க கிளாஸாகவே சின்ன வயசுலேருந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்க என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் எடுத்தாகணும். இது சட்டம். ஆக்சுவலாக இப்படி வந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, போஜன இச்சைகளினால என்ன பண்ணுறாங்க, அவரை பரீட்சை பார்க்கிறாங்க. அந்த வசந்த வாசகம், தங்கள் போஜன கேட்டு இருதயத்தில்
தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். பாருங்க, இந்த இச்சை இப்ப என்ன ஆகுது? தேவனை பரீட்சை பார்க்கறாங்க. இந்த இச்சை என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா தேவனை தள்ளுகிறார்கள். நீங்க வாசித்து பாருங்க. பிறகு யாத்ராகமத்துல எழுதி இருக்கிறது, தேவன் எங்களோட என்ன பண்ண தேவையில்ல, பேச தேவையில்ல. மோசே நீர் பேசும், அவர் பேசினா எங்களுக்கு என்னவா இருக்குது? பயமா இருக்கியா? தேவனுடைய வார்த்தையை தள்ளுகிறார்கள். தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை என்ன பண்றாங்க? விட்டு பிரிந்து அவர்கள் சொந்த யோசனையிலே வாழ பார்க்கிறார்கள். எனக்கு அருமத உச்சனமே, தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற இந்த இச்சையின் காரியமே என்னதான்? உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும், மரணத்தை கொண்டு வரும். நீ எதை என்ன பண்ணணும்? முதலாவது அந்த பேஸ் என்ன? பேஸ் என்ன பாருங்க. நான் சொன்னது உண்டு, சில பேர் கிளம்பி போகிறதாங்கன்னா, வேலைக்கு கிளம்பி போகிறாங்கன்னா அவங்களால முடியும். ஆக்சுவலாக 8 மணிக்கு கிளம்பணுன்னா என்ன பண்ண முடியும்? 7:50க்கும் கிளம்ப முடியும், 7:30க்கோ கிளம்ப முடியும், இல்லை 7 மணி கூட கிளம்ப முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கிளம்புறது 8 மணிக்கு. அவங்க நல்லாவே தெரியும் 8 மணிக்கு கிளம்புனா தான் நான் என்ன பண்ணுவேன், 9 மணிக்கு என்ன பண்ணுவேன், நான் போய் சேர முடியும்ன்ட்டு. ஆனால் அவங்க கிளம்புறது எத்தனை மணிக்கு போவாங்க? 8:15 கிளம்புவாங்க. 8:15 கிளம்பி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்க? 9:10, 9:15. இப்போ ரீசன் என்ன ஆகுது? யார் மேலே போடுறாங்க? சார் சரியான டிராஃபிக் சார், நான் என்ன பண்ண முடியல, என்னால் வர முடியல. சின்ன காரியம்தான், இவங்களால் என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும், சரி செய்து கொள்ள முடியும். ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாங்க? அந்த நேரத்தில் நான் தப்பித்துக்கொள்ள ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். எனக்கு ரொம்ப சொன்னமே, என் ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவருக்கு வந்து இந்த பொய் சொல்கிறதுனா ரொம்ப ஈஸி. வாய்களை திறந்தா என்ன பண்ணுவான்? ஈஸியாக பொய் சொல்லி தப்பிச்சுக்கிடுவான். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது அவங்ககிட்ட. ஐடியாஸே கேட்பாங்க நிறைய பேர், இதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ண முடியும்? பாருங்கள், இப்படியான தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு கர்மத வச்சோமே. இதெல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்க செய்யும். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது என்ன பண்ணோம்? அந்த மாம்ச இச்சையை கண்டுபிடிக்கணும். எந்த அளவுக்கு அவர் அந்த மாம்ச இச்சையை வெறுக்கிறார் என்றால், நான் பார்ப்போம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 28, 29, 30 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் செய்தாயிற்று. இப்போ என்ன பண்ண சொல்றாரு? இப்போ இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கும், நான் என்ன பண்ண, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ என்ன பண்ண, அதை பிடுங்கி போற்று. வாசிப்போம். போடு, பார்க்கிலும் கெட்டு போவது நலமாயிருக்கும். அடுத்தது வாசிப்போம். உண்டாக்கினால் எரிந்து போடு, பார்க்கிலும். பாருங்க, இப்படிப்பட்ட சட்டம் எழுதி கொடுத்து எப்பா என்ன பண்ண, இதை வந்து சட்டமாக ஆக்கு. ஜனங்க என்ன பண்ணணும்? அவனுக்கு ஏதாவது அவன் உறுப்புகளிலே ஏதாவது தவறு செய்திருப்போமானால் என்ன பண்ணின்னு இருக்கணும்? அதை கட் பண்ணி தூக்கி எறிந்திருக்கணும்னா, இன்றைக்கி எத்தனை பேர் கை இல்லாமல், எத்தனை பேர் தலை இல்லாமல், எத்தனை பேர் கால்கள் இல்லாமல் அமர்ந்திருப்போம்? என்ன பண்ண முடியாது, நமக்கே தெரிஞ்சிருக்காது. உண்மை தானே? அவர் என்ன சொல்கிறார்? அந்த அளவுக்கு அவர் அந்த இச்சையை வெறுக்கிறாருங்க தேவன். உன் கை, உன் உடம்புல ஒரு கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ அதை என்ன பண்ண, கட் பண்ணி தூக்கி போட்டுரு. உன் கண்ணு அப்படி ஒரு பாவம் செய்கிறத என்ன பண்ண, உன் பாவ கண்கள் என்ன பண்ண, எரித்து தூக்கி போடு. உன் உடல் முழுவதும் நீ என்ன பண்ணக்கூடாது, எரிகிற அக்னி நரகத்துக்கு கொண்டு போயிடாத. எனக்கு அருமையான தேவச்சனமே கிளியராக சொல்கிறா பாருங்க. வெறுக்கிறார் தேவன் இப்படிப்பட்ட இச்சைகளை. பாருங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? கை காலில் கட் பண்ணிக்க முடியுமா? தலைகளை கட் பண்ணிக்க முடியுமா? இல்லை கண்களை பிடுங்கி போட முடியுமா? என்ன பண்ண முடியாது. அதற்கென்று நம்ம நம்முடைய அவயங்களை பிரித்தெடுத்து தூக்கி எறிய முடியாது. பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த பாலிப்ஸ் இருக்குது. பாலிப்ஸ்னால் வந்து மூக்கில் வந்து உங்களுக்கு வந்து நீர் கட்டின்னு சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட்டு போய் நாங்கள் வந்து வெளியே சுற்றுக்கிறதுனால வெளியே போகிறதுனால நிறைய டஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன், குளிச்சுட்டு வந்து உடனே என்ன பண்ணுவேன், ஏசி ஆன் பண்ணி ஏசிக்கு நேராக தான் என் ஃபேஸ் இருக்கும். அப்படி தான் என்ன பண்ணுறது, நம்ம அந்த டைமில் ரெடி பண்ணுறது. பண்ணி 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 அந்த பாலிப்ஸ் உருவாச்சு. இப்போ பாலிப்ஸ் என்ன ஆச்சு வந்ததுனால எனக்கு ஸ்மெல் வந்து தெரியாது. இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு நான் யோசித்தேன். ஏன்னா என்ன பண்ண முடியாது, மூக்கு ஸ்மெல் தெரியலனா ஃபஸ்ட்டு வாசனை வராது. வீட்டில் என்ன சமைக்கிறாங்க பாருங்கள், எங்கள் பின்னாடி ஒய்ஃப் உக்காண்டே வந்துகிட்டே இருப்பாங்க. பா பிரியாணி ஸ்மெல்லுப்பா, உனக்கு தெரியுதா இல்லையாப்பா, எனக்கு தெரியலம்மா. பாருங்கள் பிரியாணி ஸ்மெல் வருது, இப்போ என்ன பண்ணி ஆகணும், எனக்கு வந்து சாப்பிட்ணும். அந்த பிரியாணி அது ஸ்மெல்லு வந்தவொடனே மைண்டில் என்ன ஆகுது, பிரியாணி இப்படியா இருக்குமோ, கரண்டியை வச்சு இப்படி தட்டுவானோ, அவன் வர சவுண்டு கொடுத்து வர கூப்பிட்றான், லெக் பீஸ் இருக்குமோ, 2 லெக் பீஸாக வந்தால் அவன் வந்து ஒரு பெரிய பாக்கியசாலி. பாருங்கள் என்ன பண்ண முடியும், நினப்பு போகுது. நான் நினச்சேன் ஓகே ஸ்மெல் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது, பரவாயில்ல. அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பிரியாணி அண்டாவை பார்த்து நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஆசை வந்தது. ஐயோயோ ஆமாயா, தட்டி 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 என்ன பண்ணுறான், கூப்பிடுறான். சரி நம்ம பார்க்கறதுனால என்ன பண்ணலாம், கஷ்டம், நம்ம பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரியாணி ஆசை வருது. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல, இப்போ வெளியவே போகிறதில்ல. வெளியே போகாதப்போ மொபைல் எடுத்து சும்மா நோண்டும் போது அங்கே என்ன பண்ணுறாங்க, பிளேட்டை எடுத்துன்னு வந்து நிறுத்தி இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கய்யா, பாருங்கள். அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், புஷ் பண்ணி தள்ளிடலாம். புஷ் பண்ணி தள்ளினா கூட இருக்கிறவங்க பக்கத்தில் பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த ரீலை நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து என்ன பண்ணு, கமெண்ட் பண்ணு. இல்லை என்ன பண்ணு, இதை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு என்ன பண்ணு, இதை பாரு, நல்லா இருக்கு, இந்த இடத்துல போனால் என்ன பண்ணலாம், நல்லா அன்லிமிட்டெட் பஃபே கொடுக்குறான், சிக்கனாக மாற்றி மாற்றி போடுறான், நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். எனக்கு அருமத உச்சனமே பாருங்க, மூக்கு சரியில்லை என்ன பண்ணியிருக்கலாம், நான் சாப்பிடாம வந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணல, நான் சாப்பிடாம இல்லை, வாங்கி வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ணு பார்க்கறதுனால இச்சை வரதான் நான் மூடிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன ஆகுது, வந்து என்கிட்ட சொல்கிறாங்க பிரியாணின்னு சொன்னவொடனே என்ன போயிடுது, அவன் எப்படி செய்வான், எப்படி பீஸ் வந்து அப்படி வந்து பிளேட்டில் விழும், எல்லாமே நினப்புக்கு வருது. பாருங்க இப்போ எங்கே தான் பிரச்சனை, எங்கே பிரச்சனை, நம்முடைய எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதாங்க நம்ம கையோ காலையோ இதுக்குன்னு நான் வந்து மூக்கு ஸ்மெல்லுனால தான் இப்போ சரியாயிட்டேன்னு நினச்சா என்ன பண்ண முடியல, இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பற்றி நான் பார்க்கும் போதோ அதை பற்றி நான் கேட்கும் போதோ எனக்கு என்ன வருது, ஆசை வருது. அதனால இந்த அவயங்கள்னால பிரச்சனை இல்லை, நீங்கள் நினச்சிக்கோங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆனால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறுத்து சொல்கிறார் இவனுக்கிட்ட, ஏன் நீ என்ன பண்ணுற, நீ தப்பு பண்ணுறன்ட்டு நீ ஆட்டையும் மாட்டையும் எத்தனை என்ன பண்ணுற, அறுத்து போடுற. நான் சொல்கிறேன் உன் கையை அறுத்து போடு ஃபஸ்ட்டு. நீ என்ன பண்ணாத, தேவலாம் வேஸ்ட் பண்ணாத, ஒரு ஜீவனை என்ன பண்ணாத, வேஸ்ட் பண்ணாத. நீ போய் ஆட்டையும் மாட்டையும் அறுக்காத, யூஸே இல்லை. அது அறுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், எதற்காக நான் அப்படி ஒரு பலிகளை கொடுத்தேன். நீ மனம் வருந்தி எனக்காக ஒரு ஜீவன் என்ன பண்ணுது, அங்கே சாகுது. நான் வளர்த்த ஜீவன், நான் ஆசையாய் ஊட்டி வளர்த்த ஜீவன், நான் ஆசையாய் மேய்த்த ஜீவன். அநேக நாடுகளை நான் அதை தூக்கி என்ன கட்டி பிடிச்சி அரவணைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ என் கையால் என்ன பண்ண போது, என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய சாபங்களுக்காகவும் நான் செய்த மீறுதலுக்காக என்ன பண்ண அந்த ஆடு பலியாகுது. நீ என்ன பண்ணணும், வருத்தப்படணும். திரும்பி என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இனி இன்னொரு ஜீவனை என்னால் என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது, நீ வருத்தப்படணும். இங்கே என்ன பண்ணுற, வருஷம் பலிகளை நீ கொண்டாடுற பலியே வந்து அழுகிறதுக்காகவும் புலம்புறதுக்காகவும் தான். நீ என்ன பண்ணுற, பலியை செலுத்திட்டு கொண்டாட ஆரம்பிக்கிற பலிகளை. எனக்கு அருமத வச்சோமே அதெல்லாம் சொல்கிறாரு, நீ மற்றதெல்லாம் அறுக்காது, முதல்ல என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு உன் கண்ணையும் கை எல்லாத்தையும் அறுத்து போடு. எனக்கு அருமத வச்சோமே. அப்படி அறுக்கிறது தேவனுக்கு குறிக்கோள் இல்லை, எண்ணங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். பாருங்க, பந்தயத்துக்கு ஒருத்தர் ரெடி ஆகுறானா, நீங்க போய் கேட்டீங்கன்னா, இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ற பீப்புளெலாம் கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்லாம் அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது, நீங்கள் கொடுத்துட முடியாது. தே ஹாவ் அ கண்ட்ரோல். அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்குறாங்க. இதை தான் நான் சாப்பிடுவேன், இந்த டைமில் நான் இவ்வளோ தான் நான் எடுப்பேன். நீ என்ன, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்க வாயில் அந்த சுகர் வந்து படக்கூடாதான்.
ரைஸ் வந்து அது வந்து ஒரு லெவல் தானா, அவங்களுக்கு புரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோலாக இருப்பாங்களாம், அவங்களால என்ன பண்ண முடியாது. எப்படி இந்த கண்ட்ரோல் அவனுக்கு வந்தது? நம்மளை போல் என்ன இருக்குது, அவனுக்கு கை கால் தான் இருக்குது. நம்மை போல் கண்கள் இருக்குது, நம்மை போல் மூக்கு இருக்குது. நம்மளை போல் என்ன பண்ணுறான், வெளியே போகிறான், சுற்றுகிறான், வருகிறான். எப்படி அவனால் அந்த இச்சையை அடக்க முடிகிறது? எனக்கு ஆரம்பத்தை வச்சோம் நம்ம பாருங்க. அவனுக்கு ஒரே குறிக்கோள். என்ன குறிக்கோளா? அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு, அழிந்து போகிற அந்த கிரீடத்தை பெரும்படிக்கு அவன் என்ன பண்ணுறாங்களாம் பாருங்க. எனக்கு ஆரம்பத்தை வச்சோம் நம்ம இந்த இச்சை அடக்கம். ஒரு உலக மனுஷனால இச்சை அடக்கம் கொள்வானானால் நம்மளால் ஏன் முடியல? கிறிஸ்தவர்களால் ஏன் முடியல? ஏன் இன்னும் நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம்? ஏன்னா நமக்கு இருக்கிற இச்சை அது இச்சைனே நிறைய பேருக்கு தெரியல. பாருங்கள், நான் சொன்னது அதுதான். போஜனத்தை குறித்து நம்ம பேசி கொண்டு இருந்தோம். போஜனத்தை நீ சாப்பிடாதன்னு உனக்கு பிபி அதிகமாகுது, சுகர் அதிகமாகுதுன்னு ஒரு கரண்டியை கண்ட்ரோல் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? வெறி வரும். நீ எப்படி என்ன பண்ணுற? சாப்பிடாத பாருங்க, கையெல்லாம் நடுக்கம் வரும். எப்படியா இவன் என்னை சாப்பிடாமன்னு சொல்கிறான்? நான் சாப்பிடுவேன், என்னால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது பாவமா? பாருங்க, எதெல்லாம் பாவம் நம்ம சொல்லலாம். ஒருத்தன் தண்ணி அடித்தா, ஆல்கஹால் சாப்பிட்டா பாவம், சிகரெட் பிடிச்சா பாவம், மற்ற டொபாக்கோ ரிலேட்டடாக ஏதாவது யூஸ் பண்ணால் பாவம். இது என்ன இல்லை, பாவம் அல்ல என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள். எனக்கு ரொம்ப வச்சு நம்ம பாருங்கள், நமக்கிடத்துல இருக்கிற இச்சை எது என்று நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இச்சையை நீ அறிந்து அதை முதல்ல என்ன பண்ணணும், தள்ளனாதான் உன்னால் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியும், தேவன்கிட்ட சேர முடியும். இச்சை ஒன்று என்ன பண்ண, உன்னை பாவத்தை பிறப்பிக்கும், உன்னை தேவனிடத்துலேருந்து முற்றுமா உன்னை தள்ளிவிடும். எனக்கு ரொம்ப வச்சுருமே. அதே கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரத்தில், அந்த 5வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. நல்ல ஒரு வேர்டுங்க இது, ஆக்சுவலாக நல்ல ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக மாம்ச இச்சையை என்ன பண்ணக்கூடாதான், நிறைவேற்றக்கூடாதான். பாருங்க, இந்த வார்த்தை நான் அரையத்தில் படிச்சிருக்கிறேன். இப்பொழுது இயேசுவே சொல்லுவார் யோவான் கிட்ட, இப்பொழுதுக்கு இதெல்லாம் என்ன பண்ண வழிவிடு, இது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. பாருங்க, இதெல்லாம் என்னன்னா நிறைவேற்றுகிறது. என்னன்னா, ஒரு அடிமை என்ன பண்ணுவான், தன் எஜமான் சொல்லுகிறது என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும். அங்கே என்ன பண்ண முடியாது, மாற்று பேச்சே இல்லை, நடத்தியே ஆகணும். இதை சொல்கிறானா என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நம்ம வேலை ஸ்தலங்களில் நம் வேஜஸில் சம்பளங்களை வாங்கி கொள்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், திடீர்னு ஒரு என்னோடய மேனேஜர்கிட்ட வந்து என்கிட்ட வந்தாருன்னா ஒரு சில வேலைகள் கொடுக்கும்போது நம்ம செய்கிறோம். சில வேலைகளை சொல்லும் போது, ஐயா பாஸ் இன்றைக்கி என்ன பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாது. நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது. நான் என்ன பண்ணேன், நேற்றே உங்ககிட்ட பர்மிஷன் சொல்லிட்டேன், என்ன பண்ண முடியாது என்னால், இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் அந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, நீங்கள் வேறு யாருன்னா என்ன பண்ணுங்கள் அலர்ட் பண்ணிக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன் கிளம்பி என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லுகிறோம். ஆனால் இந்த நிறைவேற்ற காரியம் வரும்போது நம்ம எப்படியாய் காணப்படுகிறோமா, அடிமைகளாய். நல்ல ஒரு வார்த்தையை அங்கே கொடுத்திருக்கிறார், மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாய். நம்ம மாம்சம் என்ன கேட்குதோ பாருங்க, நம் கண்ணு என்ன கேட்குதோ. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, வயிறு என்னவோ வேணாம் தான் சொல்லுது, ஆனால் கண்ணு என்ன பண்ணுது, வேணும்னு சொல்லுது. கண்ணை பார்த்தா என்ன பண்ணுது, ரோடுகளில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, பஜ்ஜி இந்த எந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிஜமாகவே வந்து ஆயில் ஐட்டம் நம்மளுக்கு ஒத்துக்கலையோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கலரை போட்டு உங்களை வா 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 வா. பாருங்கள், பிரியாணியை என்ன பண்ணுவாங்க, பிரியாணிக்கு அண்டால சவுண்டை போட்டு எப்படி தான் உங்களை கூப்பிடுவாங்க, என்ன பண்ண முடியாது, காதுகளை மூட முடியாது, கண்களை என்ன பண்ண முடியாது, மூட முடியாது. பாருங்க, இப்போ என்ன ஆகுது, மாம்சத்துக்கு தேவன் சொல்லிட்டு ஓகே, நம்மளுக்கு பசியே இல்லைன்னா கூட பார்த்த உடனே என்ன ஆகுது, ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குவார்ட்ரு வாங்குவோம், கொஞ்சமாக சாப்பிடுவோம். குவார்ட்ருனா ஆல்கஹால் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. குவார்ட்ரு பிரியாணி சொல்கிறேன், குவார்ட்ரு பிரியாணி வாங்குவோம், கொஞ்சமாக சாப்பிடுவோம். அந்த குவார்ட்ரு பிரியாணி என்ன ஆகுது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது, ஓ டேஸ்ட் நல்லா இருக்கே, இப்போ வாயில் வந்தோடனே என்ன ஆகுது, நாக்கு இப்போது
கேட்க ஆரம்பிக்குது, யோ கொஞ்சமாக கொடுத்து என்னை வச்சிடாத, நாக்கை வந்து கெட்டு போக பண்ணாத, என்ன பண்ண இன்னொரு கோட்டர் வாங்கி சாப்பிடு, ஒரு ½ கிரில் வாங்கி சாப்பிடு. இப்போ மனுஷனுக்கு என்னவே இல்லைங்க, பசியே இல்லை, ஆனால் உள்ள அது மாமிசம் கேட்க கேட்க அந்த அடிமையான அந்த காரியத்தை, அந்த அடிமைன்றதுனால அதை நிறைவேற்றுகளாய் காணப்படுகிறோம். பாருங்க, நீ அடிமையா இருந்தனா நீ உன்னுடைய மாம்சம் என்ன சொல்தோ, அந்த இச்சை என்ன சொல்தோ அதை நீ செஞ்சு ஆகணும். அருமையாக ஆதியாகம புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அதில் அருமையாய் சொல்லுகிறான் ஆபிரகாம் சாராயை நோக்கி. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். பாருங்க, பிசாசும் இதே தாங்க சொல்றான் அநேக நாட்கள் இந்த நம்மளை கிறிஸ்தவர்களை பார்த்து. பாருங்க, இச்சையை நோக்கி, இச்சையே உன்னுடைய அடிமையானவள் இப்ப யார்கிட்ட இருக்கிறா? உன்கிட்ட இருக்கிறான். அவன் சொல்லிக்கலாம், நான் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறேன், நான் பைபிளை எடுத்து கொண்டிருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை செய்ய நான் நேரத்துக்கு கரெக்டாக சென்று விடுகிறேன் என்று எல்லாம் சொல்லலாம். அவனிடத்துல இன்னும் இச்சை காணப்படுமானால், அந்த வேர் காணப்படுமானால், நாம் பார்த்துருக்கிறோம் ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுக்கணும்னா முதலாவது எது முக்கியம்? அந்த வேர் முக்கியம். எந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? வேர் ஊன்றணும், அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ அதே இச்சை இங்கே வேரில் பிடுங்கி போடாமல் வைத்திருந்தாயானால், இப்போ பிசாசானவன் சொல்லுகிறான், வாசிப்போம் அந்த வசனத்தை, இதோ உன்னுடைய அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி. பாருங்க, யாரோட பார்வைக்கு? சாராயோட பார்வைக்கு நரமாறும்படி சொல்லலை. ஆகாரோட பார்வைக்கு, ஆகாய்க்கு கொஞ்சம் ஏதாவது நல்லதா பண்ற மாதிரி ஏதாவது என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல ஆபிரகாம சொல்லலை. உன் பார்வைக்கு எது நல்லதோ, நீ அவளை அடிக்கணும்னு நினைக்கிறியோ அடிச்சிக்கோ, அவளை கொல்லணும்னு நினைக்கிறியோ கொன்னுக்கோ, அவளை துரத்தி விடணும்னு நினைக்கிறியோ துரத்தி விடுக்கோ. ஏன்னா அவ யாரு? அடிமை பெண். எனக்கு அருமதை வச்சுனமே. பாருங்க, அடிமை. நீ அடிமை என்று இன்னும் எண்ணுவாயானால், இன்னும் உன்னுடைய பாவங்களை, இச்சைகளை, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால் உங்களால் என்ன பண்ண முடியாது? சுதந்திரவாளியா இருக்கவே முடியாது. 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 21:10 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 21. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றான். எனக்கு அருமத உச்சனமே, நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். முதலாவது மாம்ச இச்சைகளை கண்டுபிடித்து அதை தள்ளுகிறவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, நீங்கள் சுதந்திரவாளி, நீங்கள் அடிமை இல்லை, நீங்கள் சுதந்திரவாளி. சுதந்திரவாளி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் முழுவதுமாய் நீங்கள் ஆட்கொள்ளலாம். நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அவ்வளோ ஈஸி இல்லைங்க இந்த ஒரு ஸ்டேஜ். சுதந்திரவாளின்றது அவ்வளோ ஈஸி இல்லை. எத்தனை வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்? 400 வருடங்கள் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகவே இருக்கிறாங்க. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வருது, அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. அவங்க புலம்புகிற காரியம், அழுகை காரியம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 400 வருஷம் அடிமைகளாக இருந்து இப்பொழுது அவர்கள் என்ன ஆகுது? அவருடைய கூக்குரலின் சத்தம் கர்த்தரில் கேட்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க? அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். சுதந்திரம் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணி ஆகணும்? அதை பார்த்து தான் ஓடி ஆகணும். பிரச்சனையே இங்கே தான். அவன் அதை பார்க்க மாட்டான். திரும்பி திரும்பி நான் அங்கே இப்படி இருந்தானே, திரும்பி பார்வோன் திரும்பி வரானே, திரும்பி பார்வோன் கிட்ட இருந்தாலாச்சும் எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கிடச்சிருக்குமே. நீ என்ன பண்ணக்கூடாது? நீ ஸ்லேவ் இல்லை, அடிமை இல்லைன்னா உன்னுடைய பழைய காரியங்களை திரும்பி பார்க்கவே கூடாது. முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சுதந்திர தேசத்தை, பரலோகத்தை நோக்கியே என்ன பண்ணணும்? ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை நோக்கியே
நான் அங்கே எப்படி இருப்பேன்? அங்கே பாலும் தேனும் ஓடுன்றாரே, அங்கே நான் தேவனே எனக்கு நடுவாய் இருப்பேன்றாரே, நாங்கள் சொந்த ஜனமாக இருப்போன்றாரே, அவர் எப்படி எங்களை ஆளுகை செய்வார்? நாங்கள் போகிற வழியெல்லாம் இப்படி அருமையாய் செய்து வருகிறாரே, அவர் எப்படி எங்களை நடத்த போகிறார்? எப்படி நான் வாழ போகிறேன்? எப்படிப்பட்ட இன்பம் அங்கே எனக்கு காணப்படுகிறேன்னு சொல்லிட்டு நீ பரலோக ராஜ்யத்தை குறித்தே அனுதினமோ நீ யோசித்து கொண்டே இருப்பேயானால் இந்த மாம்ச இச்சையை என்ன பண்ண போகிறதில்ல, உங்களிடத்துல காணப்பட போகிறதில்ல. நீங்கள் அதை என்ன பண்ண மாட்டீங்க, நிறைவேற்றுகிறவங்களும் காணப்பட மாட்டீங்க. எனக்கு கர்மத்தை வச்சு அதை நாம் நோக்கி ஓடுலாய் காணப்படணும். திரும்ப கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிப்போம். இப்போ மாம்ச இச்சனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம், அதை செய்யக்கூடாது என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை வாசிப்போம். 5:16 சொல்லுகிறேன் என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும்? நடக்கிறவர்களாய் காணப்படணும். பாருங்க, ஆவினாலே நீங்கள் நடக்கணும், தேவனிடத்தில் கிட்ட சேரணும். ஆவினாலே நீங்கள் நடப்பீர்களானால் பாருங்க, தேவனிடத்தில் கிட்ட சேரலைன்னா கர்த்தருடைய பிரமாணங்களை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கை கொண்டாகணும். அவருடைய சொந்த ஜனம், நீ அவரிடத்துல பிரிக்கக்கூடாது என்றால் என்ன பண்ணி ஆகணும்? கர்த்தருடைய பிரமாணங்களை 613 பிரமாணங்கள் 10 கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை என்ன பண்ணி ஆகணும்? அவங்க நிறைவேற்றி ஆகணும். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஈஸியாக சிம்பிளாக ஒன்று முடிகிறார் பாருங்க. மத்தேயு 22வது அதிகாரத்தில் 35, 36, 37 வசனங்கள்லாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 22. அவரை சோதிக்கும்படி போதகரே நியாய பிரமாணத்திலே கேட்டான். அவனை நோக்கி, பாருங்க சிம்பிளா சொல்றாரு பாருங்க. நீ 613 அவர் சொல்லுவார், நீ இதை பண்ணு, இதை விட்டுரு, இதை செய், இதை பண்ணாத அப்படின்னு ஏதாவது அவர் வாயிலேருந்து தவறு கிடைக்குமா, அதை கொண்டு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை வளர்க்கலாமா தான் என்ன பண்ணுறான் அந்த நியாயசாஸ்திரி. அவருக்கு இயேசுவை பார்த்து கேட்குறான். அவர் சிம்பிளாக முடிக்கிறாரு. நீ என்ன பண்ணு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறலாய் காணப்படணும். 2வது அதுக்கப்புறம் வாசிப்போம். இது முதலாம் பிரதான கற்பனை என்னவென்றால், கூறுவது போல பாருங்க, எனக்கு கர்மத்தை வச்சு நம்ம இந்த அன்பு, தேவனிடத்தில் அன்பு காணப்பட்டாயானால், தேவனிடத்தில் அன்பு கூறுவாயானால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவாயானால், நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயானால், நீ உன்னுடைய அன்பு தேவனோடு பட்சமாக இருக்குமானால் என்ன பண்ண முடியாது? உன்னிடத்தில் பாவ இச்சையும் வராது. நீ என்ன பண்ண மாட்ட? அதை நிறைவேற்ற நீ போராடவும் மாட்ட. எனக்கு இது ஒன்றும் இல்லைப்பா. பவுல் சூப்பராக ஒரு வசனம் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நானே வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு அவன் இயேசுவை லவ் பண்ணாங்க, அவ்வளவு லவ் பண்ணாருங்க தேவனிடத்தில். அவன் பார்த்தீங்கன்னா அவன் லவ் பண்ணது இல்லாமல் அவன் சுற்றி முற்றி போகிறான், எல்லா நாட்டுக்கும் போகிறான், எல்லாருக்குலையும் சொல்கிறாப்புல, நீ இயேசுவை ஏற்றுக்கோ, இவர் தான் அந்த கர்த்தர், இவர் தான் மேசியா, இவர் தான் வரப்போகிறாரு. தவறு செய்தால் அவங்க என்ன பண்ணல, உடலை திருப்பி அவங்க என்ன பண்ணுறாரு, லெட்டர் அனுப்புகிறாரு. தேவனை நேசிக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான் பவுல். தன்னை நேசிக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான், பிறனை நேசிக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான். தேவன் சொன்ன கற்பனையை என்ன பண்ணுறான்? முழுமையாய் கடைபிடிக்கிறான். எனக்கு கருமத்தை வச்சணுமே. இதுதான் ரொம்ப காலமாக இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை 613 கற்பனைகள் என்ன பண்ண முடியல, அவங்களால கடைபிடிக்க முடியல, தவறி விடுகிறார்கள். ஆனால் இங்கே சிம்பிளாக ஒரு மனுஷன் பவுல் என்ன பண்ணுறான்? ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறாப்புல. தேவனை நேசிக்கிறார். அவனை மாதிரி அவன் பாருங்க, தேவனுக்காக என் ஜீவனை என்ன பண்ணுறேன்? துச்சம் என்று எண்ணுகிறேன். எனக்கு ஜீவன் இல்லைனாலும் பரவாயில்லையா, எனக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்லையா,
நான் வாழ்வேன் அவருக்காக. நான் என்னுடைய நேசரை, என்னுடைய கர்த்தரை, என்னுடைய மேசியாவை நான் நேசிக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் எதற்காக வந்தாரோ அந்த ஜனங்களை எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன்? சுவிசேஷமாய். அந்த அன்பு இருக்குமானால் எனக்கு கர்மதோஷம் என்ன பண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னிலே தோன்றதுக்கு முன்னே என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அறுத்து கிழித்து தூக்கி எறிவுகளாய் காணப்படுவோம். தேவனிடத்தில் அன்பு நமக்கு தேவை. ஏன்னா அந்த அன்பு ஈஸியாக வரலங்க. நாம் வாசித்து இருக்கிறோம் யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவன் என்ன பண்றாரா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ, பாருங்க, எவர்களோன்னு கொடுக்கல. அங்கே ஒரு கூட்டம் வரணும், அங்கே ஒரு பல ஆயிரம் ஜனங்கள் இருக்கணும். இத்தனை ஜனங்கள் வந்தால் தான் என்ன பண்ணுவேன், நான் இறங்கி வரலன்னு அங்கே கர்த்தர் எழுதலை. தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, 5 பேராக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி என்ன பண்றாராம்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. எனக்கு அருமதோஷமே, அன்பு தேவைங்க. யார் மேலே நம்ம அன்பு வைத்திருக்கிறோம் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் நம்மளுக்கு என்ன பலன் வரப்போகுது என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள், லூக்காவில் அருமையாக பேசியிருக்கிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆவது அதிகாரத்தில் 38வது வசனத்தை 39வது வசனம் வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிப்போம். பின்பு 38. போகையில் பிரவேசித்தார். ஸ்திரீ ஏற்றுக்கொண்டால் கேட்டுக்கொண்டிருந்தால். வாசிப்போம். மார்த்தாளோ வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி குறித்து கவலை இல்லையா? பாருங்க, மரியாள் மாத்தாள். இந்த மாத்தாள் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா இயேசுவானவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர்கள் சீஷர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்கலாம்? ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் ஃபுட்டை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணி ஆகணும்? சாப்பாடு அவங்களுக்கு தரணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கலாம்? மரியாள் போய் மாத்தாளோடு அமர்ந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, இவன் ரொம்ப லவ் பண்ணுறா, கர்த்தரை இயேசுவை நேசிக்கிறாள்ல, என்ன பண்ணி ஆகணும்? இவ குடி, நான் எடுத்து வேலையை பார்க்குறேன், என் ஆண்டவர் வந்திருக்கிறேன்னு செய்திருக்கலாம். ஆனால் அந்த மரியாள் என்ன பண்ணல? இதெல்லாம் பண்ணல. அவளுக்கு என்ன தான் தேவை? கர்த்தரின் பாதத்தருகே, இயேசுவின் பாதத்தருகில் உட்கார்ந்து பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசலை நோக்கி என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, என்னெல்லாம் பண்ணணும் ஆண்டவரே, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்யணும், இதே தான் அவளுக்கு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. இங்கே மாத்தா என்ன பண்ணுறா? புலம்புறா, கஷ்டப்படுறா, என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க, அது கர்த்தர் சொல்றாரு. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மாத்தாளே மாத்தாளே, கலங்குகிறாய், ஒன்றே நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு கர்மதோஷமே. சில பேருக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதே தேவனுக்குலேருந்து பிரிக்கிற காரியமாய் காணப்படுகிறது. அதுவே ஒரு இச்சையாய் காணப்படுகிறது, தேவனுக்கு பிடிக்காத காரியமாய் காணப்படுகிறது. நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாயானால் நீ என்ன பண்ணக்கூடாது? எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. பாருங்க, சீஷர்கள் அவர் 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு, அவர் கூடவே தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணல? எதை குறித்தும் கவலைப்படவே இல்லை. பாருங்க, மலை பிரதேசத்தில் 5,000 பேர் போய் உட்காடுறாங்க, பிரசங்கம் கேட்குறாங்க. 3 நாள் ஆகுது, சீஷர்கள் என்ன பண்ணல? எதை குறித்தும் கவலைப்படல. இயேசு தான் என்ன பண்ணுறாரு? எப்போ இவங்கெல்லாம் கிளம்பி போன்னு சொல்கிறோமே, இருட்டாவதே, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுத்து அனுப்பலாமா? பாருங்கள், சீஷர்கள் என்ன பண்ணாத வரைக்கும் யோசிக்கவே இல்லை. இப்போ தான் பதறி தேடுறாங்க. ஓ, ஏதாவது இருக்குமா பார்ப்போமான்னு பார்த்தா 5 மீன், 5 அப்போ 2 மீன் கொண்டு வராங்க. பாருங்கள், எதை குறித்து அவள் கவலைப்படலை. வரிகள் என்ன பண்ணுறாங்க? வரிகள் நீங்களும் உங்களை சீஷரும் வரிகளை கட்டலை அப்படின்னா என்ன பண்ணல? இவங்க பதறி ஆண்டவர் நான் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் சொல்லலை, வெயிட் பண்ணுறாங்க. ஏசு என்ன சொல்கிறாரு? நீ இப்போ அந்த மீனின் வாயை தர, அங்கே பணம் இருக்கும், அது எத்தனை என்ன பண்ண
வரியை கொடு. எனக்கு கர்மத்தை வச்சணுமே. நீ தேவனோடு இருப்பாயானால், நீ கர்த்தரோடு இருப்பாயானால், அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருந்தாயானால், தேவ அன்பை நீ அறிந்திருந்தாயானால், பெற்று கொண்டு இருந்தாயானால் என்ன பண்ண மாட்ட? உலக கவலை குறித்து நீ கவலையே பட மாட்ட. ரொம்ப முக்கியங்க இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். எல்லாத்த குறித்தும் கவலை. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது குறித்து கவலை. என் பிள்ளைகள் என்னவா ஆவார்கள் குறித்து கவலை. நாளைக்கு இந்த தேவைகள் இருக்கிறதுன்றது குறித்து கவலை. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். உன் தலையிலேருந்து ஒரு முடி கீழே விழும், இல்லை ஒரு முடி உன்னோட வளர பண்ண முடியும்னா என்ன பண்ண? நீ கவலைப்படு. இல்லைன்னா என்ன பண்ணாத? கவலையே படாத, கவலையே படாத. அதனால் ஒரு யூஸுமே இல்லை. நீ என்ன பண்ணக்கூடாது? தேவனிடத்துலேருந்து பிரிந்து இருக்கக்கூடாது. நீ தேவனோடு இசைந்து இருக்கணும். நம் நன்றாய் அறிந்த காரியம்தான். ஆதியில் ஏவாள் என்ன பண்ணுறா? அவள் அவனுக்கு கொடுத்த அந்த புருஷனோடு என்ன பண்ணியிருக்கலாம்? அவள் இருந்திருக்கலாம். இல்லை இயேசுவோடு தேவன் வருகிற காரியம் அந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து அவரோடு இருந்திருக்கலாம். இவன் என்ன பண்ணுறா? பிசாசு இவன் தனிமையாக இருக்கிற நேரத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுறான்? ஈஸியாக கவுக்க பார்க்குறான். எனக்கு ரொம்ப வச்சு நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மரியாதை போல கர்த்தரோடு இசைந்திருப்போம். நீ தனியாக உக்காஞ்சிக்கிட்டு இந்த கவலை அந்த கவலை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நீ யோசித்து கொண்டே இருந்தால் பிசாசானவன் உங்களை ஈஸியாக கவுக்க முடியும். எனக்கு ரொம்ப வச்சு இச்சைகளை உங்களிடத்தில் கொண்டு வர முடியும். பேஸே இதுதான். நீ இச்சையை தள்ளணும்னா, அந்த மாம்ச இச்சை நிறைவேற்றக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? தேவனோடு, அந்த ஆவியானவரோடு நீ அவருடைய அன்பை ருசி பார்த்திருந்தாய். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம தேவனை விட்டு விலகவும் மாட்டாங்க. பாருங்க, தாவீது வந்து ஒரு ஃப்ரெண்டை போல, ஆத்ம நேசன் போல கர்த்தரே சொல்றார் ஒரு இடத்துல. அந்த தாவீது என்ன பண்ணுறான்? எழுந்து தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறான்? உப்பரிகன் மாளிகையில் இந்த உரியாவின் மணியை குளிக்கிறத பார்த்து என்ன பண்ணுறான்? ஆசைப்படுகிறான். தாவீது அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு தெரியும். தாவீதுக்கு செய்த நன்மைகள் போல எந்த மனுஷனும் கர்த்தர் செய்ததில்லை. அவனோடு இருந்து அவனை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அவன் தனிமையாக இருந்ததுனாலே, தேவன் அவனோடு இருக்கிறார் என்று அவன் எண்ணாததினாலே இங்கே என்ன பண்ணுறான்? பாவத்துக்குள்ளே போய் விழுகிற காரியத்தை நம்மால் பார்க்க முடியுது. எனக்கு அருமையாக சொல்லுவேன். தேவனோடு இருப்போமானால், இது ஒரு சைக்கிளுங்க. தேவனோடு இருப்போமானால் நம்ம என்ன பண்ண முடியும்? பாருங்க, அந்த மரியாதை மாத்தாலும் இவர் சொல்கிறத காரியத்தை கேட்டு இது இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 21 நம்ம வாசிப்போம். பாருங்க, அங்கே லாசரு இவருடைய சகோதரன் இறந்து போகிறான். அப்போ இயேசு வராரு. யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். மாத்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே இருந்தீரானால், பாருங்க அவளுக்கு ஒரு நம்பிக்கை, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். இதே லேடி தான் என்ன பண்ணா போன அதிகாரத்தில்? புலம்புறா. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, நல்ல பங்கை இவ தெரிந்து கொண்டிருக்கிறான், நீ என்ன பண்ணு? அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டுன்றா. இப்போ என்ன ஆகுது? இவளுக்கு கண்கள் திறக்கப்படுது. அவர் பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷனே போகுது. 25வது வசனத்தை வாசிப்போம். இருக்கிறேன், பிழைப்பான், எவனோ இருப்பான் என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, கிறிஸ்து என்று. பாருங்க, இவர் என்ன கேட்குறாரு? என்னால் உயிர்த்தெழ முடியும்னு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. பாருங்க, அவனா சொல்கிறா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் தான் எல்லாம் செய்கிற தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், அறிந்திருக்கிறேன். பாருங்க, எவ்வளோ ஒரு நிச்சயம் பெற்றிருக்கிறா. பாருங்க, எனக்கு அருமதை வச்சோம். நான் திரும்பவும் சொல்லுகிறது தான், ஆவியின் கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாம்ச இச்சையான காரியம் சின்னதாக இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒளிந்து கொண்டு இருக்கலாம். நல்லா யோசிங்க. நான் சொன்னது தான், ஒரு கவலைப்படுகிறது, நீ உலக கவலையை கொண்டிருப்பாயானால் அதுவும் என்னதான்? மாம்ச இச்சை தான். தேவனிடத்துலேருந்து உன்னை பிரிக்கிற காரியம்தான். உன்னை அதிலிருந்து பிரித்து விடும். பிரித்து என்ன பண்ணோன்னா, நம்ம வாசித்த மாதிரி இச்சை என்ன பண்ணோம்? கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது பூரணமான பிறகு என்ன பண்ணோம்? மரணத்தை. பிசாசானவன் இதற்கு தாங்க நம்மளை எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி கொண்டு இருக்கிறான்.
நீங்கள் தனிமையாக இருக்காதீங்க. இயேசுவே என்ன பண்ணுறாரு 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 4ஆம், அதுக்கப்புறம் போய் வாசிங்க, நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஆவியானவர்களே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு போகப்படுகிறார். அங்கே ஆவியானவரை சப்போர்ட்டோடு தான் என்ன பண்ணுறாரு, 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆவியானவர் சப்போர்ட் இருக்கிறதுனால இப்போ பிசாசு வந்தாலும் என்ன பண்ண முடியல அவனால் இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. பாருங்கள், ஆவியானவரோட சப்போர்ட் வேணும். நமக்கு ஆவியானவரோட சப்போர்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம் கண்களை, அதான் சொல்லுவாங்க, பூனைக்கு கண்ணை மூடினா என்னவா, உலகமே இருட்டாயிடுமா. இப்படி தான் நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. நான் செய்கிற பாவத்தை அப்போ என்ன பண்ணல என் இயேசு இல்லை, நான் பார்க்கல. என்னுடைய இச்சைகள் அப்போ என்ன பண்ணல, நான் உள்ளத்தை யோசிக்கிறது என் இயேசு என்ன பண்ணல, பார்க்கல. பாருங்கள், எங்களுடைய ஆலயத்தில் பிஃபோர் சொல்கிறேன், இப்போ அந்த இது இல்லை, ஃபோட்டோ இல்லை, ஒரு ஃபோட்டோ, ஒரு கேலண்டர் சைஸில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நன்றாய் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கும். அது ஒரு மனுஷனோட உள்ளத்தில் வரைஞ்சிருக்கும். அந்த உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜில் ஆவியானவர் அங்கே உள்ளே இருக்கும்போது அவனுடைய முகம் என்ன பண்ணோம், பிரகாசமாய் காணப்படும். பிசாசு என்ன பண்ணுவான், அவனிடத்துலேருந்து வெளியே இருக்கிற மாதிரி அந்த இமேஜில் பொறிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அவன் முகம் எல்லாம் வாடி போயிருப்பான், சோர்ந்து போயிருப்பான். ஆனால் அங்கே என்னவா இருக்கும், பிசாசு உள்ளே ஆளுகை செய்து கொண்டு இருப்பான். ஆவியானவர் என்ன பண்ணியிருப்பார், வெளியே நின்று கொண்டு இருப்பார். எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்துறீங்கன்னு தெரில. பாருங்கள், ஆவியானவர் உள்ளே இருப்பார். ஆனால் அங்கே உன் முகத்தில் என்னவா இருக்கும், பிரகாசம். உன் முகத்தை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, பா நான் உன்னிடத்துல இயேசுவை காண்கிறேன், நான் உன்னை பார்க்கும்போது சமாதானம் எனக்கு உண்டாகிறது. சில பேர் சொல்லுவாங்க, முகத்தை பார்க்கும் போது என்னையா வாடி போயிருக்கு, என்னையா கஷ்டப்படுறியா, அகத்தின் அழகு என்ன பண்ணுமா, முகத்தில் தெரிஞ்சிருமா. நீ என்னதான் மனசில் ஒழிச்சு வச்சுருந்தா. பாருங்கள், மனுஷனாலேயே இப்படி கண்டுபிடிக்கும்னா தேவனுக்கு முன்பாக ஏதாவது மறைப்பொருள் இருக்கா? அவர் மறைத்து நம்மளால் வாழ முடியுமா? எனக்கு கருமத்தை வச்சு நாம் நினைத்து கொள்ளலாம், தேவன் பார்க்கல, தேவன் கண்டு கொள்ளலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு மறைப்பொருள் ஒன்றுமே இல்லை, அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். எனக்கு கர்மத்தை வச்சனமே, நமக்கு ஆவியானவருடைய ஒத்தாசையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவரை சப்போர்ட் கொண்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த மாம்சம் இது சைக்கிளுங்க. இதை நீங்கள் பின்னாடியும் போகலாம், முன்னாடியும் வரலாம். ஆனால் அந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் என்ன பண்ணி ஆகணும், நம்ம என்ன பண்ண முடியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் போல பின்னாடி பார்க்க கூடவே கூடாது. நீ முன்னாடி மட்டும்தான் பார்க்கணும். நாம் முன்னாடி பார்த்து தான் நாம் நடந்து பொருளாய் காணப்படணும். எனக்கு கர்மத்தை வச்சு ஆவியின் கனிகளை கொடுப்போம், மாம்ச இச்சைகளை நாம் என்ன பண்ணுவோம், நிறைவேற்றாதிருப்போம். எப்படின்னா ஆவியானவருடைய சப்போர்ட்னால. அல்லேலூயா. திரும்ப வசனத்தை வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 5:16 என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆமென்.